மற்ற பேர் சுரேஷோ ரமேஷோ இல்ல ஏதோ ஒரு செபாஸ்டினோ ஜான்சனோ அப்படின்ற பிரச்சனை இல்ல. ஜாஃபர் சாதிக் அப்ப அந்த பேர் போதும். அந்த பேரை வச்சுக்கிட்டு பிஜேபி கவர்மெண்ட் அதை வேறையா பயன்படுத்து. இன்னும் 4 முஸ்லீம் பேரெல்லாம் அடிப்படுது. அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா திமுக காரங்க. போதை இது எல்லாமே எல்லா கட்சிக்காரனும் பண்றான். இது ஏதோ முஸ்லீம்கள் தான் பண்றாங்க இல்ல, அந்த சாதிக்காரனும் பண்றான், இந்த சாதிக்காரன் பண்றான். நாடு முழுக்க முஸ்லீம்கள் எல்லா வகையிலையுமே ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அமீர் ஒரு பக்கம் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனோட இருக்கக்கூடிய நபர். முதல்ல முஸ்லீம் சொசைட்டி இவர்களை பார்த்து வெளியே தள்ளி விட வேண்டிய தேவை இருக்கு. இவர்கள் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் கிடையாது. அவர்களை ஒதுக்குவதற்கும் கொண்டாடுவதற்கும் முஸ்லீம்களுக்கு பேர் மட்டுமே போதுமானது. அமீர் என்ன செட்டா நான் என்ன செட்டா பிளாக் மணிக்கு தான் ரன் ஆகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய ஒண்ணு இல்லைன்றீங்க. எல்லாருக்கும் தெரியாம தான் இல்லை. ஜாஃபர் சாதிக் சம்பவம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. காரணம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு போதை கும்பல் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. ஜாஃபர் சாதிக்கை ஒரு பெரிய தீவிரவாதி. அவர் இன்னும் எப்படி சொல்றாங்கன்னா, மும்பை தாவூத் இப்ராஹிம் அப்படின்ற மாதிரி, தமிழ்நாடு தாவூத் இப்ராஹிம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பிரச்சனை இந்த ஜாஃபர் சாதிக் விஷயத்துல? அப்படி என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜாஃபர் சாதிக் அவர் கூட மைதீன் ஏதோ ஒரு படத்துல நடிக்கிற ஒரு ஹீரோ நாங்க அரஸ்டானதுல மைதீன் இறைவன் மிகப்பெரிய ஒரு படத்துல நடிச்ச மைதீன்ன்றாங்க. அந்த மாதிரி இன்னும் 4 முஸ்லீம் பேரெல்லாம் அடிப்படுது. அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா திமுக காரங்க. அப்ப அவங்க பொலிட்டிக்கலி திமுகவை தேர்வு செய்யறாங்க. அதோட தலைவர் அந்த இதுக்குள்ள என்ஆர்ஐ விங்ல யார் இருக்கிறான்னு பார்த்தா இமாம் அப்துல்லா இருக்கிறார். இப்ப இன்னொரு பக்கம் நாடு முழுக்க முஸ்லீம்கள் எல்லா வகையிலையுமே ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, இப்படி எல்லா தளங்கள்லையும் சமூகத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை, அச்ச உணர்வு, தொழில் நடத்த முடியல, சின்ன கடைகள் எடுக்க முடியல, வீடு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் அல்லும் பகலும் அவ்வளவு துயர்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் இவர்களுக்கு ஒரு கட்சியில, ஒரு ஆளுங்கட்சியில பதவி கிடைக்குது. அவர்கள் தமிழ் சமூகத்திற்கோ இல்ல அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கோ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. இன்னொரு பக்கம் போதை இது எல்லாமே எல்லா கட்சிக்காரனும் பண்றான். இது ஏதோ முஸ்லீம்கள் தான் பண்றாங்க இல்ல, அந்த சாதிக்காரனும் பண்றான், இந்த சாதிக்காரன் பண்றான், எல்லாரும் பண்றான். இதை கவர்மெண்ட் எப்படி தடுக்கணுமோ தடுக்கட்டும். ஆனா இதுல அந்த பேர் போதும் இல்ல. இல்ல அதுதான், மத்த பேரு சுரேஷோ ரமேஷோ இல்ல ஏதோ ஒரு செபாஸ்டினோ ஜான்சனோ அப்படின்ற பிரச்சனை இல்ல. ஜாஃபர் சாதிக் யாரு? ஜாஃபர் சாதிக் செபாஸ்டின் ஜான்சனுக்கும் பிரச்சனை இல்ல. இந்த பேரோடய கம்பேர் பண்ணும்போது பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லுவேன். தமிழ் சினிமால செபாஸ்டினும் ஜான்சனுக்கும் தான் இதுவா ட்ரக் டீலர்ஸா இருப்பாங்க. ட்ரக் டீலர்ஸ் ஆண்டனி ஆமா, ஆண்டனி ரவுடிகளா இருப்பாங்க. அப்ப இங்க மைனாரிட்டிஸ் மேல தொடர்ந்து சினிமாக்கள்ல இருந்து எப்படி காட்டப்படுதுன்றது மேக்ஸிமம் இவங்கன்னா இதை பண்ணுவாங்க. இவங்கன்னா அதை பாரு சொன்னேன் பாரு. இப்ப கீழே கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த செய்திகள் இருந்து பார்த்தேன்னா, நான் தான் சொல்லல இவங்கெல்லாம் இப்படிதான்ப்பா, இவங்கெல்லாம் இப்படிதான்ப்பான்னு ஒரு குறிப்பிட்ட சமூக தாக்குதல் இல்ல. அப்ப எல்லா சமூகத்திலயும் பண்றாங்க. அது கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணட்டும், அது நடக்கட்டும். ஆனா அது மைனாரிட்டிஸ்ல போகும்போது, அது முஸ்லீம்களா இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு மைனாரிட்டிஸ்ல போகக்கூடியவர்களுக்கு கூடுதலாக பொறுப்பு இருக்கணும். அது சோசியல் மீடியா, இப்ப இந்த டாபிக் சோசியல் மீடியால இருக்கிறதுனால இன்னொன்னு கூடுதலா சொல்றேன். இப்ப என் பேர் முகமது அப்படின்னு வைங்க, நான் ஒரு பொதுத்தளத்துல கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னா சரியா கூடுமா, 1க்கு 10 முறை யோசிச்சு என்னுடைய பேர் இப்ப நான் யாரோட ஸ்கிரீன்ஷாட்லாம் ஓடும். நீங்க ஃபேஸ்புக்ல இந்த இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாத்தீங்களா இந்த பாய்ங்களே இப்படிதான் பேசுவாங்க. அவன் யாரோ ஒரு கிறுக்கு போய் எதையோ ஒன்று எழுதி தொலைச்சிட்டு போயிடுவான். அவன் பேர் ஏதோ ஒரு முகமதா இருக்கும், இல்லைன்னா எவனா ஃபேக் ஐடியில கூட அப்படி எழுதுவானுங்க. இது ரெண்டும் நடக்கும். அப்ப அந்த பேர் போதும். அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு லட்சக்கணக்கில் ஒரு வெறுப்பு கக்கப்படுது. அதே உதாரணம் இங்கேயும் வைங்க. இப்ப இவர் ஜாஃபர் சாதிக் பேர் போதும், அவ்வளவுதான் பிடிச்சுக்குவாங்க. அப்ப நீ என்னவா இருக்கிற திமுகவுல ஒரு ஆளுங்கட்சியில இருந்துட்டு நீ என்னவா இருக்கிற 2000 கோடின்னு பணம் சொல்றீங்க. இங்க அடிப்படை ஸ்கூல் 2000 கோடி ஒரு போதை பொருள்னா இது எந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. இவ்வளவு பிசினஸ் இப்ப சொல்ற இந்த இதுனா அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணிருப்பாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் இன்னொரு பக்கம் பிஜேபி கவர்மெண்ட் அதை வேறையா பயன்படுத்து. நீங்க சொல்ற விதத்துல அதை பயன்படுத்துது. இங்க இருக்கிற ரூலிங் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் அது பேக் ஃபயர் தான். அப்ப இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்ல ஆல்ரெடி எந்த கட்சியிலுமே ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்ல, எம்எல்ஏஸ் இல்ல, எம்பிஸ் இல்ல, எதுவும் இல்லை. அப்ப இந்த மாதிரியான தரப்புகள் இருக்கிறாங்கல்ல, இவர்கள் முதல்ல முஸ்லீம் சொசைட்டி இவர்களை பார்த்து வெளியே தள்ளி விட வேண்டிய தேவை இருக்கு. இவர்கள் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் கிடையாது. ஜாஃபர் சாதிக் கிடையாது.
இப்ப இவனுங்க வந்து முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் முஸ்லீம் சொசைட்டி, இஸ்லாத்துல போதையே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். குடிக்கவே மாட்டாங்க முஸ்லீம்கள், இவன் போதையை கடத்திக்கிட்டு கிடக்குறான். அப்போ முஸ்லீமே இல்ல, இப்படிதான் சொல்ல முடியும். அது கூடாது கண்டிப்பா. அப்ப இன்னொரு பக்கம் நான் போதையை கடத்திக்கிட்டா இவர்களை வந்து நம்ம எப்படி ஒரு முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸா எடுக்க முடியும்? இவங்க வந்து முஸ்லீம் பிரதிநிதி இதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான கட்சிகளுக்கும் வந்து இந்த பிஜேபி, காங்கிரஸ், திமுக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்களுக்கும் தேவை. அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாதான் பாத்தியா நான் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டேன் போதும் இல்லை, அவன் முஸ்லீமாவே இல்லையடா, அவன் ஒழுங்காவே இல்லை, குறைஞ்சபட்சம் உன் கட்சிக்கும் ஒழுங்கா இல்லை, சமூகத்துக்கும் ஒழுங்கா இல்ல, அப்ப அவன்கிட்ட போயிட்டு இதை கொடுத்து வச்சா. ஸோ இதுதான் இப்ப இவர் அமீர் கூட ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு, இந்த சம்பவத்துல எனக்கு தெரியலங்க, நான் எதுவுமே எனக்கு சரியா புரியல, இந்த மாதிரி தப்பு தான் அப்படின்ற மாதிரி. இண்டஸ்ட்ரீஸ் பிளாக் மணிக்கு தான் ரன் ஆகுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய அந்த சிதம்பரம் ரகசியம் ஒண்ணு இல்லைன்றீங்க, எல்லாருக்கும் தெரியாமலாம் இல்ல. ஆனா அது எப்படி வரும் எல்லாத்துக்கும். அமீர் இன்னசென்ட்டா நான் இன்னசென்ட்ங்களா எனக்கு தெரியல, அதை கேட்கறேன். இல்ல நீங்க வந்து பணம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இவ்வளவு 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி படம் எடுக்கிறாங்க, போகுது வருது. இது எல்லாமே வந்து எப்படி ரன் ஆகுன்றது வந்து ப்ராப்பரா எல்லாம் எல்லாராலையும் கணிக்க முடியுமா? ஒரு டைரக்டரால கணிக்க முடியுமான்னு கேட்டா கணிக்கலாம் முடியாது. முன்னாடி வராங்க, ஒருத்தர் வராரு என்கிட்ட, ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா போதுன்னு இருப்பாங்க, 50 கோடி தரம்பா நான் வந்து எடுக்கிறேன் படம் வேணா எடுக்கிறேன்னு. ஆனா கண்காணிக்க வேண்டியது இருக்கு. அப்ப வந்து இவர் என்னென்ன படம் எடுத்தாரு ஜாஃபர் சாதிக்குன்னு பார்க்கும்போது அவர் பெரிய ஒரு சேனலா இருந்திருக்கிறாரா, அதாவது ஒரு ஸ்டூடியோ கிரீன் மாதிரி, இல்ல வேற ஏதாவது ஒரு சூப்பர் குட் பிலிம்ஸ் மாதிரி இப்படி தொடர்ந்து எடுக்கிறாங்களா, அதுக்கு ஒரு நேம் இருக்கா, இதை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் போகலாம். புரியுது. இப்ப நீங்க வரும்போது இப்ப நீங்க அமீருக்கும் கூடுதல் சிக்கல் தான். கண்டிப்பா அமீர் ஒரு பக்கம் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனோட இருக்கக்கூடிய நபர், தன்னுடைய அந்த இஸ்லாமிக் இதை வந்து வெளியே பெருசா எக்ஸ்போஸ் பண்ணாட்டி ஏதோ ஒரு கருத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறவர். பட் இந்த பிரச்சனை நிலைமை முத்த குத்துறப்படுற மாதிரி தெரியுது. அமீர் போதும் இல்ல, அமீர் அதுக்கு எதுக்கு வெளியெல்லாம் காட்டிக்கணும், காட்டிக்க கூடாது, அதெல்லாம் போதும், பேர் போதும். அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து புறக்கணிக்கிறதுக்கோ, உங்களை கேன்சல் பண்றதுக்கோ, உங்களை ஓரம் தள்ளுவதற்கோ பெரிய எல்லாரும் கண்ணை பார்த்து குறி பார்த்துட்டு இருக்கிறான். அதனாலதான் சொல்றேன், இப்ப சோசியல் மீடியாஸ்ல ஒவ்வொரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த பொறுப்பு வேணும். மற்றவனெல்லாம் விட முஸ்லீம் பேரோட இந்த சமூகத்துல இருக்கிறன்னா மற்றவனை விட கூடுதலான பொறுப்பு வேணும். ஏன்னா எப்ப அடிப்பானே தெரியாது. இந்த நான் சொல்லல, இந்த பேசிட்டா பாரு, இந்த சொல்லல, திடீர்னு ஏதோ ஒரு கருத்து பேசுனா உடனே பழச தூக்கிட்டு வந்து இங்க பாரு இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். போட்டு நடக்கும். நம்ம சீரியஸா வந்து இங்க ஒரு பாய் அடிச்சுட்டு இருப்பானுங்க, மாடை கடத்திட்டாரு அப்படின்ட்டு அடிச்சுட்டு அதை பத்தி பேசணும். அன்னைக்கு பத்தி அந்த ஒரு பாய் இந்த பேசுனாங்க, அதை பத்தியா இவ்வளவு பேசுறீங்களே, இது போல எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு. அப்ப நம்ம இந்த சிக்கலை வந்து இது சோசியல் மீடியாஸ்ல பயன்படுத்ததான் செய்யணும். அப்ப நீங்க வந்து அமீரை வந்து ஒரு பொலிட்டீஷியன், ஒரு டைரக்டர் அவ்வளவுதான் எடுக்கிறாரு, இதெல்லாம் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அது பேர் போதும், அமீர் போதும், இல்ல வேற ஏதோ ஒரு நாளைக்கு வந்து காதர்னு யாரோ ஒரு பேர் போதும். முஸ்லீம்களுக்கு பேர் மட்டுமே போதுமானது. அவர்களை ஒதுக்குவதற்கும் கொண்டாடுவதற்கும் புறந்தள்ளுவதற்கும். அப்ப நீ குறைந்தபட்சம் தமிழ்நாயகம் காமிச்ச வழியிலேயாச்சும் குறைஞ்சபட்சமாச்சும் நடந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் தப்பிக்க முடியும். தப்பிக்க மாட்டேன், நான் அப்படிலாம் பண்ணல, நான் போதையை கடத்துவேன்னா உன்னை சமூகமும் ஏத்துக்காது. குறைஞ்சபட்சம் டாஸ்மார்க்கே இருக்காது முஸ்லீம் பகுதிகளில். குறைஞ்சபட்சம் டாஸ்மார்க் இருந்தாவே வெளியே தள்ளுறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீ வந்து முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு 2000 கோடிக்கு போதையும் கடத்திட்டு நீங்க வேணா கோர்ட்டு போட்டோம், உள்ள தூக்கி உள்ள போடுங்க,